ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பயிரை எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முளை கட்டின பயிரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. அதனால சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இம்யூனிட்டி பவர், அதாவது எதிர்ப்பு சத்து, அதை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. அது கூடவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பயிரை எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பச்சை பயிரும் ராகியும் எடுத்திருக்கிறேன். பச்சை பயிர் 1 கப்பு, ராகி 1 கப். இதை நல்லா 2 to 3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி 12 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்க. தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ராகி சைஸ்லயே சின்னதாக இருக்கிறனால ஊறினாலும் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். ஆனால் ராகி நல்லா ஊறி வந்திருக்குது. இந்த மாதிரி 2 சல்லடை பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 ஈர துணியை விரிச்சு வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை இந்த மாதிரி கொட்டி நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராகியும் இதே மாதிரி கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியை இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இது 8 மணி நேரத்துக்கு இதே மாதிரி ஈரப்பதத்தோடவே இருக்கணும். எப்பெல்லாம் ட்ரை ஆகுதோ அப்பெல்லாம் தண்ணி தொளிச்சுட்டுக்குங்க. எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பயிர் இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். பாருங்க எப்படி முளைக்கட்டி இருக்குதுன்னு. ராகி சைஸ்ல சின்னதா இருக்கிறதுனால குட்டி குட்டியாக தான் முளைக்கட்டும். இந்த ஒயிட் கலர்ல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் முளைக்கட்டினது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு முளைக்கட்டின பயிரெல்லாம் ரெடி ஆயிருச்சு. இந்த முளைக்கட்டின பயிரை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லாட்டி சமைச்சும் கூட சாப்பிடலாம். இதில் என்னென்ன ரெசிபி செய்யலாங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.